ஜவ்வரிசி பாயாசம். கண்டிப்பாக பாயாசம் செய்கிற வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நானே உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு தரேன். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும். வச்ச பின்னாடி ஜவ்வரிசியை ஒரு டைம் 2 டைமுக்கு நல்லா கழுவி தண்ணியில் போடணும். அரிசி கண்டிப்பாக வேகணும். 10 நிமிஷம் கழித்து இந்த பக்கம் வந்தால் போதும். அரிசி வெந்தோடனே பாயச சேமியாவை சேர்க்கணும். தேவையான அளவு சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு கொதி வந்த பின்னாடி பாலை ஊற்றி அது லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னு இறக்கி வச்சுருங்க. இதுக்கு காய்ச்சாத பாலே போதும். அடுப்பில் ஒரு வடைச்சட்டியை வைங்க. தேவையான அளவு தேங்காய் ஊற்றுங்க. தேங்காய் ஊற்றின பின்னாடி ஏலக்காய் போட்டு அதை தனியாக பொரித்து எடுத்துட்டு அதே எண்ணெயில் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து அந்த எண்ணெயோட பாயாசத்தில் ஊற்றிடுங்க. இப்போ வறுத்து வச்ச ஏலக்காயை பொடிச்சு பாயாசத்து மேலே தூவி விடுங்க. இதை நல்லா கலக்கி ஊற்றினா டேஸ்டான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி.